எம்ஜிஆர் மார்க்கெட் மேட்டுப்பாளையம் ரோடு சாய்பாபா கோயில். இந்த மார்க்கெட்டில் வந்து 115 கடை இருக்குதுங்க. இப்போ கார்ப்பரேஷன் மூலிமா வந்து இந்த கடந்த ஒரு 6-7 மாதங்களாக வந்து வேலை நடந்துகிட்ருக்குங்க. 2 பக்கம் வந்து நல்ல முறையில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு பக்கம் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்க டைமில் மழை வெள்ளம்லாம் ஆகி சேதமாயிருச்சுங்க. 35 கடைகள் வந்து சராசரியாக வந்து இந்த நேற்று பெஞ்ச கனமழையில் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் மார்க்கெட் மொத்த காய்கனி வளாகத்தில் வந்து 35 வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி டிகே மார்க்கெட்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துச்சு. ஷிஃப்ட் ஆகி வந்ததுலேருந்து இங்கே 2 தடவை ரோடெல்லாம் போட்டு கொடுத்து சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து 2 மாதமாக தார் ரோடு அமைச்சு மெட்டல் ரோடெல்லாம் போட்டு வேலை நடந்துகிட்ருக்குது. 80% வேலை முடிஞ்சதுன்னு 20% வேலை பாக்கி இருக்குது. இந்த மெட்டல் போட்ட இடத்துல வந்து மழை நேற்று பெய்த கனமழை காரணமாக இங்கே குளம்போல் தண்ணி தேங்கிருச்சு. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்ச காய்கறி பொருள் எல்லாமே வந்து ரொம்ப வீணாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 டன்னு 25லேருந்து 40 டன் பொருட்கள் வீணாயிடுச்சு. அதன் மதிப்பு பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபாலேருந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். ஆனால் மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து எல்லாமே தண்ணி எல்லாம் வந்து வடிகட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட்டாக இருக்கிற காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கோஸு, காலிஃப்ளவர், பெரிய வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரி காயெல்லாம் வந்து நைட்டு இறங்கின பொருள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கு பாதிப்படையுதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வர்ற கஸ்டமரும் பாதிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிற விவசாயிகளும் பாதிக்கிறாங்க, தொழிலாளர்களும் பாதிப்படைகிறாங்க. பெரிய வெங்காயம் அதிகமாக மழையில் நனைஞ்சு வீணாகுதுங்க. அனைத்து காய்கறிகளுமே வந்து இங்கே வீணாகிடுதுங்க. ஒரு மழையில் நனைஞ்சாவே இப்போ வர காய்கறி எல்லாமே வந்து தாங்கிறதில்ல. ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே தாங்கிறதில்ல. மழையில் நனைஞ்சதுன்னா அது ஒரே நாளில் வீணாக போயிடுங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து ஒரு 100 டன்னு காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டன்னு டு 40 டன் காய்கறிகள் வந்து அழுகி போயிடும். அதை மறுபடியும் வந்து அது குப்பை கிடங்குக்கு தான் கொண்டு போய் கொட்ட வேண்டியதாக இருக்குது. ஜனங்களுக்கு அது விற்க முடியாமல் போயிடுது. இதனால் விலையேற்றத்திற்கு எதுவும் காரணம்? ஏற்கனவே விலை இறங்கிட்டு தான் இருக்குங்க. பெருசாக தக்காளி மட்டும்தான் விலை இருக்குது. மற்ற எல்லா பொருளும் விலை கம்மியாக தான் இருக்குது. பீன்ஸ் கொஞ்சம் விலை இருக்குது. மழை காலகட்டத்தில் வந்து எப்பவுமே ஏறுற விலை தான். இந்த மழைனால ஏறவும் கிடையாதுங்க. மழைனால வியாபாரம் ரொம்ப பாதிப்பு இருக்கும். அதனால் விலை கொஞ்சம் குறையத்தான் செய்யும். இந்த மழை பெஞ்சங்காட்டி பெருசாக அதில் பாதிப்பு ஒன்றும் வராதுங்க. 10 வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலுமே அந்த கனமழை பெஞ்சாலுமே இந்த இடத்துல தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு 10-15 வண்டி 20 வண்டி பக்கம் லோடு இறக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மூட்டையும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கணக்கில் ஆச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் 500 மூட்டை வருது. லட்சக்கணக்கில் இங்கே பொருளை இறக்கி வச்சாலும் இந்த கனமழையால் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். முக்கியமாக தண்ணி ஃபுல்லாக நிற்குது, காலில் சேத்து புண்ணு வருது. இப்போ இங்கே இறக்க வேண்டிய இந்த காய்கறி இங்கே இருக்க வேண்டிய லோடு பார்த்தீங்கன்னா அங்கே இறக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் டயரும் வீலில் மாட்டிக்குது, குழியில் மாட்டிக்குது. மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே இந்த எம்ஜிஆர் மார்க்கெட்டில் வந்து 5 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறோம். இந்த மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி மூட்டை சுமக்கிற ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நோய் தாங்க சார் கண்டிப்பாக வருங்க. சில பேர் வந்து அப்படியே நடந்து போகிறாங்க, சில பேர் எச்சத்து போகிறாங்க, பீடியோவில் போடுறாங்க. அதிலே பாருங்கள் நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோங்க. மூட்டை தூக்கிட்டு போகிறப்பெல்லாம் வலிக்கெல்லாம் உழுகுதுங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கைங்கால் இதாகிடுதுங்க. அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. நாங்கள்லாம் இங்கே ஒரு நாள் பாடுபடலைன்னு வச்சுக்குவாங்க. ரொம்ப எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டங்க. ஃபேமிலியெல்லாம் நான் மட்டும் இல்லைங்க, எங்களை மாதிரி மூட்டை தூக்குற ஆளுகள் எல்லாருக்கும் அதே சிரமம் தாங்க. நேற்று பெய்த ஒரு நாள் கனமழையிலேயே வந்து இவ்வளோ பாதிப்பாயிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்து பணிகள் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் மழை காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து தொடர் கனமழையாக பெஞ்சிச்சுன்னா எங்களோட நிலை வந்து ரொம்ப மோசமாயிரும். மாநகராட்சி வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். மேலும் மாநகராட்சி என்ன கேட்டுக்கிறோன்னா, வரும் காலகட்டத்தில் இப்போ மழைக்காலங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறனால போர்க்கால அடிப்படையில் வந்து வேகமாக இந்த வேலைகளை செஞ்சு மழைநீர் வடிந்து வெளியே போகுமாறு அனைத்து வேலைகளும் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.